இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 20ஆம் நாள் 3/2/2026 பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி பிரதமை அதிகாலை 3:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாலை 12:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 12:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:29 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். செய்கின்ற வேலைகள்ல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இறை வழிபாடு போன்றவைகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். இன்று அதிகப்படியான பணிகளும் இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளையும் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று நெருங்கிய உறவினர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. யாரிடத்திலும் விட்டுக் கொடுத்து பேசுவதும் நல்லது. பொறுமையாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சில தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய கடின உழைப்பிற்கு வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சிரமங்களும் நீங்கும். இதையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். சில அவசியமற்ற செலவுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். கூடுதலாக உழைத்து நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். வேலையில அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் ஏற்படலாம். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. துணிச்சலாக வேலைகளை இருங்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு சின்ன மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். சில ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆரோக்கியமான விவாதங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்படலாம். நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்துல வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று தனிப்பட்ட விஷயங்களை தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் அமைதியாகவும் நடந்தும் கொள்வீங்க. குழந்தைகளுடைய கல்வி மற்றும் தொழில் தொடர்பான கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். தவிர்க்க முடியாத செலவுகளும் ஏற்படலாம். சமூக நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
வணிகத்துல வெற்றியும் உண்டாகும். மக்கள் துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கால்நடைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. பழைய நினைவுகளின் மூலமாக அமைதியற்ற சூழலும் குழப்பங்களும் ஏற்படலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாளை வெற்றிகரமாக ஆக்கியும் கொள்வீங்க. கடின உழைப்பின் மூலமாக நல்ல பலன்களையும் பெறலாம். நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள்ல சின்ன சின்ன தடைகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்லிணக்கமும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் சிவப்பது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமை பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில உங்களுக்கு என்று புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வரவும் இருக்கும். சேமிப்புகளும் அதிகரிக்கும். சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து ஆதரவுகளும் இருக்கும். வேலை அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீரென்று அறிமுகமாகுகின்ற நபர்களினால சில பயனுள்ள தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகமான போக்கும் இருக்கின்றது. சகோதரர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சிலருக்கு பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள்கிட்ட இருந்து நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. இதுல இருந்து வந்த பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்புல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளி ஆட்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில அதிகப்படியான கடின உழைப்பின் காரணமாக அசதியாகவும் உணர்வீங்க. வியாபார பணிகள்ல திறமைகளும் மேம்படும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். கூட்டு வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சி அம்மையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் மேம்படும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும், ஒரு வளமான நாளாகவும் இருக்கும். முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல அமைதியான போக்கும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலில் இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்கு புதிய மூலதனத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். மனதிடத்தோடு எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் செய்வீங்க. தொழிலை வெற்றிகரமாகவும் சலிப்பில்லாமலும் முடிக்கவும் செய்வீங்க. சில வேண்டுகோள்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உங்களுடைய அணுகுமுறைகளை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் கொள்வீங்க. நம்பிக்கைக்கு உரியவர்களை ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. அலுவலக பணிகளின் காரணமாக உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிது நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு கலந்தாலோசித்து நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. என்று உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே பொறுமையுடனும் விடாமுயற்சியையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வியாபார பணிகள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றமான தருணங்களும் உண்டாகும். அரசு தொடர்பாக எதிர்பார்த்து இருந்து வந்த சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடற்பயிற்சி சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் இருக்கும். செயல்பாடுகள்ல புதிய உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள்ல உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக செயல்படுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அமைதியாக கையாளவும் செய்வீங்க. என்ற சேவை மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. முன்ஜாக்கிரதையாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதும் நல்லது. சாதகமான போக்கும் இருக்கும். உங்களிடத்துல இருந்து வந்த தவறுகளை சரி செய்தும் கொள்வீங்க. திருமண உறவில இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சிறந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க.
சில கூடுதல் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில கூடுதலாக மெனக்கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். புதிய வாய்ப்புகளை தேடி பிடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பெருமையும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து ஊக்கத்தையும் பெறுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த மாறுதல்களும் இருக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். தன லாபமும் உண்டாகும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய முழு ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து முக்கிய செய்திகளும் வந்து சேரும். குடும்ப பிரச்சனைகளை வேலையில காட்டவும் வேண்டாம். குழந்தைகளுடைய போக்கு மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். இன்று நியாயமான கோபமாக இருந்தாலுமே சூழ்நிலைகளை அறிந்து வெளிப்படுத்துவதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். நண்பர்களுக்கு எதிர்பார்த்து இருந்த உதவிகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல அனுகூலமும் உண்டாகும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குழந்தைகள் தொடர்பான முக்கியமான வேலைகளை முடிப்பதுல நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய திருமணம் தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிப்பட்ட விஷயங்களிலும் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. பண விஷயங்கள்ல யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உடன் இருப்பவர்களின் மூலமாக மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார ரீதியாக முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உயர் அதிகாரிகளின் மூலமாக ஆதரவான சூழலும் உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் அமையும். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று தொழிலுக்கு தேவையான முக்கியமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதும் நல்லது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஏற்றங்களும் இருக்கும். சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண உறவுல நெருங்கிய குடும்ப நண்பர்களுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. யாரிடத்திலும் உங்களுடைய முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் உங்களுக்கு மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சில வேளைகள்ல மந்தமான போக்கும் காணப்படும். உடன் இருப்பவர்களுடைய செயல்களினால ஏதாவது பிரச்சனைகளும் அவப்பெயர்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய சேர்க்கைகள்ல கவனமாகவும் இருங்க. பதவி உயர்வும் இருக்குங்க. இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. குறை கூறுபவர்களை கருத்தில் கொள்ளவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மன அழுத்தங்களும் நீங்கும்.
உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். முதலீடுகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை சமாளிக்கவும் செய்வீங்க. சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இனம் தெரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற வேகத்துடனும் இருப்பீங்க. சரியான நேரத்துல அலுவலகம் சென்று வர வேண்டியதும் இருக்குங்க. வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதிகமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மனதுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலைகளை தட்டி கொடுத்தாவது வாங்குவதும் நல்லது. இன்று உத்தியோகத்துல சக ஊழியர்களை கடிந்து கொள்ளவும் வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. மனதுல உற்சாகமும் இருக்கும். துணிச்சலாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலமாக சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலக பணிகளை உற்சாகமாக முடித்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்க்கலாங்க. சில காலமாக சந்திக்க நினைத்த நபர்களை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலரிடத்துல இருந்து சரியான ஆதரவுகளும் இருக்கும். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நெருக்கடிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணத்தை புரட்டவும் செய்வீங்க. கடன் கொடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது தாங்க. தாமதங்களும் நீங்கும். குழந்தைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயணங்களினால அலைச்சல்களும் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாங்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. புதிய மனிதர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணிகளை திருப்திகரமான போக்கும் இருக்கும். பணிகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையாகவும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆற்றலுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேருங்க. தொழில்ல மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பெருமையும் உண்டாகும். மங்களகரமான செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பெற்றோர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய போக்கு மனக்கவலையையும் ஏற்படுத்தலாம். வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாகவும் இருங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாம். வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வேற்று மதத்தினர் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாகவும் முடியும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு நண்பர்களினால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும்.
புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. வணிகம் தொடர்பான முயற்சிகளை லாபகரமாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். உங்களுடைய காதலை பற்றி குடும்பத்தினர் கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. கலகலப்பான பேச்சுக்களின் மூலமாக பலருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகளை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே உறுதியுடனும் தைரியத்துடனும் சந்திக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று பணிக்காக நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையுடனான செயல்பாடுகள்ல இனிமையை கடைபிடிக்கவும் செய்வீங்க. உறவுல மகிழ்ச்சியும் மதிப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்ப்புகளை கடந்து வெற்றியும் பெறுவீங்க. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறவினர்களை ஒதுக்கிவிடவும் வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணம் கொடுக்கவும் வேண்டாம். தேவையற்ற வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். என்று குடும்பத்தினருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வழக்குல வெற்றியும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்கள் இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. தொலைதூரத்துல இருந்து முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். முக்கியமான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நடவடிக்கைகளுக்கான நேரத்தையும் ஒதுக்குவீங்க. எதிர்கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய வேலை தொடர்பாக மற்றவர்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். நீங்களே செய்வதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். என்று நல்ல முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேறுபாடுகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அதீத யோசனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால தேவையற்ற பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. செயல்கள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில இன்று சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரமும் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில்துறையில முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய ஆசைகளும் பூர்த்தியாகும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. தொழில்ல முக்கியமான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. யாருக்கும் வலிய சென்று உதவிகள் செய்யவும் வேண்டாம். சாலையில அலட்சியமாக சென்று வரவும் வேண்டாம். அலுவலகத்துல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் நம்பிக்கையும் தருவாங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில புதுமைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகளும் இருக்கும். முன்னர் செய்த தவறுகளை இப்பொழுது திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட கால கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. எந்த ஒரு பணியையும் மேற்கொள்வதற்கு முன்பாக தகவல்களை முழுமையாக அறிந்து செய்வதும் நல்லது. நேர்மையாகவும் செயல்படுவீங்க. என்று நிலம் வாங்குவது தொடர்பான விஷயத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். என்று கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு மின்சாதன பொருட்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கலை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தனவரவுகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். கூட்டு வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். எளிதில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் இப்பொழுது எடுக்கவும் வேண்டாம். நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. பணியிடத்துல வளர்ச்சி சராசரியாகவும் இருக்கும். பணி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். இன்று நீங்க புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதும் நல்லது. அவர்கள்கிட்டையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சராசரியாகவும் இருக்கும். கூடுதலான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும், தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பலன்களும் தேடியும் வரலாம். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. தொழில்நுட்ப துறையில வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் நடைபெறும். மனதில பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல அதிகப்படியாக தலையிடவும் வேண்டாம். என்று கடன் வாங்கி யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு ஆசைப்படவும் வேண்டாம். பழைய நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில உற்சாகமும் இருக்கும். செயல்கள்ல பரபரப்பும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். விவாதங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடையாக இருந்து வந்த சில செயல்களை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில புரிதல்களும் உண்டாகும். அன்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெற. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:29 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுசரணையான நாளாகவும் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. சமநிலையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல சில உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில கவனத்தையும் செலுத்துவீங்க. வியாபாரத்துல சராசரியான லாபத்தையும் பெற்றுவிடலாம். என்று எடுத்த காரியங்கள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலையில அழுத்தங்களும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கைக்கு வரவேண்டிய பணமும் காலதாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாக்கு கொடுத்து சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. துணிச்சலாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க.
தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். சக ஊழியர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். மனதில புதுவிதமான தெளிவும் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சிலருக்கு புதுவிதமான பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை இழக்க வேண்டியதும் இருக்கலாங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று பொது விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முறையாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல தேவையற்ற சச்சரவுகள்ல ஈடுபடவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பணவரவு நினைத்தபடியும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல சரளமான போக்கும் காணப்படும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கண்ணும் கருத்துமாக வேலைகளை பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருக்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் நல்ல வாய்ப்பையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. இன்று பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். புதுவிதமான ஆடைகளை வாங்கியும் மகிழ்வீங்க. தனவரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் இணக்கமான போக்கும் காணப்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு
சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். அமைதியாக உணர்வதும் நல்லது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணியில அதிகப்படியான வேலை சுமைகளும் இருக்கத்தங்க செய்யும். மும்முரமாகவும் இருப்பீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்துல நல்லுறவை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க பதட்டப்படவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களினால செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில முக்கியமான முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். விரும்பியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். வருமானத்தை பெருக்குவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல இருந்து சில நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்று பதறாமல் பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். இன்று கணக்கு வழக்குகள்ல அனுகூலமான போக்கும் இருக்கும். வியாபார பணிகள்ல சில மாறுதல்களையும் செய்வீங்க. லாபமும் உண்டாகும். புதுவிதமான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.